வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி இன்றைக்கி பேரனுக்கு ப்ரெட் ரோஸ்ட்டு தான் பண்ணி கொடுக்குறேன் காலையில். ஆனால் ஓட்டு போட போகணும், கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் ஓட்டு போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. எல்லோரும் ஓட்டு போட போங்க, யாரும் வீட்டில் இருக்காதிங்க. காலையிலே போடுங்க. காலையிலே போக உங்களுக்கு வசதி இல்லாதவங்க சாயங்காலம் போய் போட்டு வந்துடுங்க. சரியா? ஏன் நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்கணும். இப்போ யாருக்கு போடுறோமோ அவங்களுக்கு போட்டு வந்துடலாம். நம்ம கடமை முடிஞ்சது. சரியா? இன்னைக்கு சீக்கிரம் ப்ரெட் ஆம்லேட் பண்ணி கொடுத்துட்டு ஓட்டு போட கிளம்பலான்ட்டு இன்றைக்கி பேரனுக்கு ப்ரெட் ஆம்லேட் பண்ணிடுறேன். ப்ரெட்டில் ஒரு பக்கம் கொஞ்சோண்டு பட்டர் தடவிட்டு அப்படி போட்டோம்னா திரும்பி ரெண்டாவது இப்படி பரட்டி போட்டோம்னாலும் அந்த பட்டர் அதிலே ஒட்டிக்கிறோம். நிறையா போட தேவையில்லை, கொஞ்சமாக போடுங்க. ப்ரெட்டில் பட்டர் போட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு டம்ளர் பாலும் ப்ரெட் ஆம்லேட். வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்துக்குடைய ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். சும்மா வெங்காயம் வதங்காது, கறிட்டுக்கலாம். அதனால் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகு பொடி போட்டுப்போம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை ஒரே ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன். அது அதிகமாக நான் போடலை, ஒன்று தான் போட்டிருக்கேன். வெங்காயம் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், இது என்ன முட்டை ஆம்லேட்டா பாட்டி, முட்டை மாஸ்? என் பேரனும் அதே தான் கேட்டான். இது என்ன பாட்டி, இது முட்டை ஆம்லேட்டா? முட்டை மாஸ் இதுதான் பாட்டி, முட்டை மாஸு. சரிப்பா, வயிறு நிறைஞ்சா போதும்ப்பா. நல்ல பொருள் பாட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன்ல, சீக்கிரம் அர்ஜென்ட்டுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கு ராஜா அப்படின்ட்டு கொடுத்துட்டு பாட்டி என்ன பண்ணேன், பேரனுக்கு இந்த டிஃபனை கொடுத்துட்டு பாட்டி என்ன பண்ணேன், ஓட்டு போட போயிட்டேன். தேங்க்யூ. எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க. யாரும் வீட்டில் இருக்காதீங்க, போய் ஓட்டு போட்டு வந்துட்டு அப்புறம் சமையல் செய்யுங்க. சாயங்காலம் போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.